கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஓகே, so before that I'm going to one special information related to our body. பொதுவா நம்ம எல்லாத்தையுமே பார்த்து பயப்படுவோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணங்கள் இல்லையா? இப்போ நமக்குன்னு இருக்கிறதுல மனிதர்களுக்குன்னு ஒரு சில ஸ்பெஷல் இருக்குல்ல, சிரிக்கிறது, அழறது, பயப்படுறது, வெக்கப்படுறது, இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் நேச்சர்லாம் நமக்கு மட்டும்தான் இருக்கு மனிதர்களுக்கு. இதுல நாம் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் இதை நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற கான்செப்ட், நம்ம உடல் உறுப்பு ஒவ்வொன்றும் நம்மை பார்த்து பயப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னென்ன தவறு செய்யும் பொழுது நமக்கு ஒவ்வொன்றும் எப்படி பயப்படுது அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் திங், வயிறு. நம்முடைய வயிற்று பகுதியாகப்பட்டது எப்ப பயப்படுது அப்படின்னு சொன்னா, when we want to avoid morning food, வயிற்று பகுதி எப்போ பயப்படுது அப்படின்னு சொன்னா, சரியானபடி நமக்கு உணவு, காலை வேளை உணவை நம்ம எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா, அப்போ வயிறாகப்பட்டது ரொம்ப பயப்படுது. அச்சோ நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் தென் செகண்ட் திங், நம்ம கரெக்டா தண்ணி எடுத்துக்கல, வாட்டர் கண்டென்ட் ரெகுலரா ஒரு நாளைக்கு 10-12 டம்ளர் தண்ணி எடுத்துக்காத பொழுது நமக்கு என்ன பயப்படும்? ஃபுட் சரியானபடி எடுத்துக்கல, மார்னிங் ஃபுட் எடுத்துக்கலன்னா வயிற்று பகுதி பயப்படும். தண்ணீர் சரியானபடி குடிக்கல அப்படின்னு சொன்னா எது பயப்படும் அப்படின்னு கேட்டா, சிறுநீரகம் பயப்படும். சோ அடுத்த பகுதி, சிறுநீரகம் எப்பொழுது பயப்படும் அப்படின்னு கேட்டா, நம்ம நீர் சரியானபடி நம் உடலுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளாத பொழுது. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நம்ம தூக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இரவு 11 மணி 12 மணி வரை நம்ம என்ன பண்றோம்? ஒர்க் பண்றோம், அல்லது வேற ஏதோ நம்முடைய பர்சனல் வேலைகள் அந்த மாதிரி செய்யறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கண் விழிக்கும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய பாகம் பாதிக்கப்படுவது பித்தப்பை. இரவு 11-12 சொல்லி மொபைல் பாக்குறது, டிவி பாக்குறது, கேம் அல்லது ப்ரொஃபஷன் அந்த மாதிரி இருந்தா நம்முடைய பித்தப்பை என்பது பாதிக்கப்படும். அடுத்தது, நமக்கு தேவையான ஒரு சரியான உணவு எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா, சரியான உணவு அப்படின்னு சொன்னா நமக்கு நல்ல உணவு அல்லாதது, கெட்டு போன உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, கெட்டு போகும் உணவு அப்படின்னு சொன்னா 2 நாளைக்கு முன்னாடி பண்ணது, ஃப்ரிட்ஜ்ல ப்ரிசர்வ் பண்ணி வச்சு அப்புறமா சாப்பிடுறது, அந்த மாதிரி ஒரு செயல் செய்யும் பொழுது நம் உடல் பகுதியில் சிறுகுடல் பகுதியாகப்பட்டது அந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிட்டா டைஜஷன் அப்படிங்கிறது அப்செட் ஆகும். ஓகே, அதே போல ஸ்பைசியா வேணும், காரமா சாப்பிடணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி உணவுகள் நிறைய நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய உடலில் பாதிக்கப்படுவது பெருங்குடல், சிறுகுடல், பெருகுடல்னு சொல்லுவோம் இல்லையா? பெருகுடல் எப்ப நமக்கு பாதிக்கும்? அதிகமான காரம், அதிகமான காரம் உள்ள உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது பாதிக்கக்கூடிய ஒரு உடல் பகுதி என்பது பெருங்குடல். அண்ட் தென் தேவையில்லாத ஒரு நம்ம தீய பழக்க வழக்கம் சொல்றோம் இல்லையா? அந்த பழக்க வழக்கத்தால் நமக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு உறுப்புகள் அப்படின்னு சொன்னா நுரையீரல், சுவாச பகுதி. நமக்கு சுவாச பகுதியாகப்பட்டது ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது நுரையீரல் என்பது பாதிக்கப்படும். துரிதமான உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் சொல்றோம்ல, சோ ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய கல்லீரல் என்பது பாதிக்கப்படும். சோ ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் பயப்படுறாங்க பாருங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களினால் அதிகமான உப்பு, கொலஸ்ட்ரால் இந்த ரெண்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த உறுப்பு பாதிக்கும் அப்படின்னு கேட்டா இதயம். என்னது? ஹையர் அமௌண்ட் ஆஃப் சால்ட் அண்ட் ஆயில், கொலஸ்ட்ரால் இதை நம்ம எடுத்துட்டா நம்முடைய இதய பகுதியாகப்பட்டது பாதிக்கப்படும். சோ நமக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்குது, 24 மணி நேரமும் கிடைக்குது. எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம். இரவு நேர உணவு, பகல் நேர உணவு தனித்தனியா பிரிச்சு நம்ம
அதிகமாக எப்ப வேணா எதை வேணா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இனிப்பு பொருளாகட்டும் அல்லது தேவையில்லாத பொருள்கள் இதையெல்லாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு பகுதியும் நான் அந்த உணவை பார்த்து பயப்படுகின்றது. கரண்ட் லைட் எல்லாத்தையும் அணைச்சிட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், மொபைல் பாக்குறோம், டிவி பாக்குறோம். அப்ப பாதிக்கப்படக்கூடியது நம்முடைய கண் பகுதி அப்படிங்கிறது. எதிர்மறையான எண்ணங்கள் எப்பொழுதும் ஏதாவது நம்ம நேர்மறையா சிந்திக்காம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்முடைய மூளை பகுதி அப்படிங்கிறது பாதிக்குது. சோ ப்ளீஸ் அவாய்ட் தீஸ் ஃபேக்ட்ஸ். நிறைய தண்ணி குடிங்க. காலை உணவை கண்டிப்பா அவாய்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் கண் விழிச்சு வேற எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். கெட்டுப்போன உணவு சாப்பிடாதீங்க, நல்ல உணவா சாப்பிடுங்க. சரியான அளவு நமக்கு எண்ணெய், உப்பு, சர்க்கரை எடுத்துக்கணும். அதிகமான காரம் இல்லாத நமக்கு உடலுக்கு தேவையான அளவு இருக்கக்கூடிய காரத்தை எடுத்துக்கலாம். தீய பழக்க வழக்கத்துக்கு பக்கத்திலேயே போகக்கூடாது. ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறதையும் லிமிட்டடா எடுத்துக்கணும். சோ இதையெல்லாம் எடுத்துக்கிட்டா நம்மளை பார்த்து நம்ம உள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்கனும் பயப்படாது. சரிங்களா? சோ ப்ளீஸ் இத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இதுல எல்லாருமே எல்லாத்தையும் செய்யறோம்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம இதை செய்யறோம், இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் இன்னைக்கு சோப். சோப் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல 2 வகையான சோப் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரிங்களா? சோப் அப்படின்னு சொன்னா நம்ம கடின சோப்பு, மென் சோப்பு அப்படின்னு 2 வகையா நம்ம சோப்பை பிரிச்சுக்கலாம். சோப் அப்படிங்கறதையே நம்ம 2 டைப்பா பிரிச்சுக்கலாம். சோப் அண்ட் தென் டிடர்ஜென்ட் அப்படிங்கிறது எதற்காக, கிளென்சிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். சோப் எதனால உருவாகக்கூடியது, நமக்கு சோடியம் அல்லது பொட்டாசியம் இந்த காரத்தினால் பிளஸ் ஆயில், எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துதான் நமக்கு சோப் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. சரிங்களா? சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு எப்படி இருக்கும், அதனுடைய சோப் அப்படிங்கிறது சால்யபிலிட்டி, அதனுடைய கரையும் தன்மையாகப்பட்டது இந்த 2 காரங்கள் சோடியம் அண்ட் பொட்டாசியம் ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம், சோப்பை தயாரிக்கிறோம். கடின சோப்பு, மென் சோப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ இதுல சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கறத நம்ம தயாரிக்கிறது எதுன்னு கேட்டா நமக்கு இந்த கடினமான சோப்பு. சால்யபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்கும். எதை பயன்படுத்தும் பொழுது, சோடியத்தை பயன்படுத்தும் பொழுது. பொட்டாசியம் பிளஸ் ஆயில், இந்த சால்யபிலிட்டி அப்படிங்கிறது எப்பொழுது அதிகமாக இருக்கும், நமக்கு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை சேர்த்து நமக்கு செய்யும் பொழுது சால்யபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும், சோடியம்னா குறைவாக இருக்கும். கரையும் தன்மையில் மாறுபாடு. சோ அதை வச்சுதான் நம்ம கடின சோப்பு, மென் சோப்பு அப்படின்னு சொல்லி 2 வகையா நம்ம இதை பிரிக்கிறோம். எண்ணெய் அல்லது கொழுப்பு, பொட்டாசியம் உப்பை பயன்படுத்தும் பொழுது நமக்கு மென் சோப்பு. அந்த சோப்பு நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பாத்திங் பர்பஸ். சரிங்களா? சோ ஒன் இஸ் வாஷிங் பர்பஸ், another one is பாத்திங் பர்பஸ். 2 வகையா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய சோப்பை பிரிக்கலாம். ஒன் இஸ் ஹார்ட் சோப். ஹார்ட் சோப் அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம், which are prepared by the saponification of oil with fat and hot. நமக்கு எண்ணெய் அப்படிங்கிறது இருக்கணும். அதே போல காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த 2ஐயும் சேர்த்து தயாரிக்கக்கூடிய ஒரு சோப்பு தான் ஹார்ட் சோப்பு. இது என்ன பர்பஸுக்காக நம்ம பயன்படுத்துறோம், வாஷிங் பர்பஸ். நம்ம துணி துவைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சோப்பாகப்பட்டது சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் எண்ணெயை சேர்த்து நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு சோப்பு தான் இந்த ஹாட் சோப் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாஃப்ட் சோப். சாஃப்ட் சோப் அப்படிங்கிறது மென்மையான சோப்பு. அது சொல்லும் பொழுதே நமக்கு மென் சோப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப 2 உப்பு தான் சொன்னோம், ஒன்னு சோடியம் ஹைட்ராக்சைடு, another one is பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சாஃப்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எந்த உப்பை சேர்த்து தயாரிக்கிறோம், ஆயில், ஃபேட் பிளஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சோ இதால தயாரிக்கக்கூடிய ஒரு உப்பு தான்
சோப்பு அப்படிங்கிறது நமக்கு சாஃப்ட் சோப்பா இருக்கு. எதற்காக நமக்கு பயன்படுத்தக்கூடியது? கிளென்சிங் ஆஃப் பாடி. கிளென்சிங் ஆஃப் பாடி. ஓகே. சோ இப்போ சோப் அப்படிங்கறதே நமக்கு கிளீனிங் பர்பஸுக்கு அப்படிங்கிறது அது மெயினான கான்செப்ட். சோப்பை 2 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்னு ஹார்ட் சோப், அனதர் ஒன்னு சாஃப்ட் சோப்பு. சோ 2 வகையான உப்புகளை சேர்த்து தயாரிக்க கூடியது. வேற வேற உப்புகளை பயன்படுத்தி நம்ம தயாரிக்க கூடியதுதான் சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் ஆயில். அதோட சேர்ந்து தயாரிக்க போது கிடைக்கக்கூடிய சோப்பாகப்பட்டது நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய வாஷிங் சோப். அடுத்து ஒண்ணு சாஃப்ட் சோப், மென் சோப் அப்படிங்கிறது நமக்கு கொழுப்பு அல்லது எண்ணெயோடு பொட்டாசியம் சால்ட், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்த்து தயாரிக்கக்கூடிய சோப்பு நாம் குளிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சோப். இதுதான் சாஃப்ட் சோப் அண்ட் தென் ஹார்ட் சோப் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததா பாக்குறது சோப்பு அப்படிங்கறத எப்படி தயாரிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு பர்பஸ் தான் இந்த ஒரு ஒர்க் அப்படிங்கிறது. மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோப் அப்படிங்கிறது சிம்பிளான ஒரு மெத்தட். நம்ம வீட்டிலேயே கூட நிறைய பேர் குடிசை தொழில் முறையில் பல வகையான சோப்புகள் அப்படிங்கிறத தயாரிக்கிறோம். இது பாருங்க, என்னது 20 ml ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. நம்ம இத என்ன சோப்பு? சோடியம் ஹைட்ராக்சைடுனா வாஷிங் பர்பஸ்க்காக நாம் தயாரிக்கக்கூடிய ஒரு சோப்பாக இருக்கலாம். சோ அதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரம் அப்படிங்கிறது தான் இந்த பீக்கர்ல இருக்கு. இதுல மிக்சர் ஆஃப் ஆயில் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. அதோடு என்ன சேர்க்கணும்? நம்ம எண்ணெயை சேர்க்கணும். ஆயில் சேர்த்து நம்ம என்ன பண்றோம்? ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல ஆயிலும் சோடியம் ஹைட்ராக்சைடும் ஒன்றோடு ஒன்று வினை புரிந்து நமக்கு ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறமா அடியில குளிர்விக்கும் பொழுது அடியில என்ன ஆகும்? சோப் அப்படிங்கிறது செட்டில் ஆகும். இந்த பீக்கர்ல பாருங்க, அடியில நமக்கு செட்டில் ஆயிருக்கு இல்லையா? அதுதான் சோப்பு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். நம்ம சாதாரணமா நம்ம வீட்லயும் அல்லது குடிசை தொழிலையும் சின்ன சின்ன பிளேசஸ்லயும் நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு சோப்பு தயாரிக்கும் முறை அப்படிங்கிறது இதுதான். ஓகே, சோப் ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு இணை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இப்போ சோபானிபிகேஷன் ஆஃப் ஆயில் அப்படிங்கிறது. ஆயில் அப்படின்னா நம்ம எண்ணெயோடு சோப்பாக்கல் வினை அப்படிங்கிறது சோப்பு தயாரிக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துறோம்? எண்ணெய் அல்லது கொழுப்பு. இந்த ரெண்டையும் தான் நம்ம செய்யறோம் இல்லையா? சோப்பாக்கல் வினை அப்படிங்கிறது அடிக்கடி நான் இப்போ காமன் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சோப்பாக்கல் வினை அப்படிங்கிற ஒரு கேள்வியாகப்பட்டது நமக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஒரு 4-5 வருஷம் நீங்க கொஸ்டின் பேப்பர்லாம் ரிவைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த கேள்வி நமக்கு அடிக்கடி வரும். சோ இதுல நம்ம எப்படி இந்த சோப்பை தயாரிக்கிறாங்கிறது தான். தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெயை என்ன எடுத்துக்கணும்? ஒரு இரும்பு குடுவையில, இப்ப பீக்கர் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே போல இரும்பு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன், சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலையே நம்ம இதுல என்ன எடுத்துக்கலாம். அதை வச்சு இத கொதிக்க வைக்கிறோம். இதோட என்ன சேர்க்கணும்? நம்ம ஆயில் சேர்க்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விளக்க பயன்படுத்தி அதை ஹீட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? இந்த எண்ணெயும் சோப்பும் இதோட வினையுற்று நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடும் ஆயிலும் இதோட ரியாக்ட் பண்ணி சோப் அப்படிங்கிறது கிடைக்கும். அடியில நமக்கு செட்டில் ஆகும். இதை நம்ம வேற ஒரு பீக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னு சொன்னா நமக்கு அது என்ன ஆகும்? கீழே சோப்பா படியும். சரிங்களா? சோ இதுதான் சோப்பாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளா எழுதலாம். இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சால்டிங் அவுட் ஆஃப் சோப் அப்படின்னு சொல்லக்கூடியது. உப்பிடுதல் அப்படிங்கிறது அடுத்த ஒரு இதுலயே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். உப்பிடுதல்னு சொன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். கொதிக்கிட்டு இருக்கும் போதே அதுல சாதாரண உப்பை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும்? செட் ஆகும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சோப்பு மேல
நமக்கு என்ன ஆகணும், நமக்கு சோப்பா ஃபார்மேஷன் ஆகணும் இல்லையா? அதனால நம்ம இதுல என்ன பண்ணலாம், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அங்க நமக்கு சரியான ஒரு பார் மாதிரி ஒரு கட்டியான ஒரு சோப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். ஓகே, சோ இந்த சோப்பாக்கல் வினை அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக் தான் நம்ம முக்கியம். அடுத்து வரக்கூடியது நமக்கு முக்கியமானது ஹார்ட் வாட்டர். ஹாட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர். ஹாட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர்னா என்னப்பா? எல்லா நீரும் ஒரே மாதிரியாக இருக்கா? கண்டிப்பா இருக்காது. ஆற்று நீர், ஊற்று நீர், கிணற்று நீர் அல்லது நம்ம போர்வெல் வாட்டர் அண்ட் சீ வாட்டர், இது எல்லாமே பல வகையான சோர்சஸ் ஆஃப் வாட்டர் இல்லையா? பல வகையான நீர் நிலைகளிலிருந்து வரக்கூடிய தண்ணீர். இப்போ ஒவ்வொரு தண்ணீரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுல இருக்கக்கூடிய நமக்கு மினரல்ஸ், தாது உப்புக்கள் அப்படிங்கிறது வேறு வேறு மாதிரி இருக்கும். அந்த தாது உப்புக்களாகப்பட்டது நாம இப்ப குளிப்பதற்கோ சமைப்பதற்கோ அல்லது துவைப்பதற்கோ எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோமோ அப்போ அதோட என்ன பண்ணும், நமக்கு சோப்போட ரியாக்ட் பண்ணி ஸ்கம் அப்படிங்கிற ஒரு பொருளை, ஒரு வீழ்படிவு, துணி துவைச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சால்ட் மாதிரி அப்படியே தூளா படியும், பார்த்திருக்கீங்கன்னு சொல்றீங்களா? அந்த இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா ஸ்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கம் அப்படின்னு சொன்னா அங்க படியக்கூடிய ஒரு பொருள். எதுல இருந்து வருது நமக்கு? ஹாட் வாட்டர்ல இருக்கக்கூடிய கால்சியம் அண்ட் தென் மெக்னீசியம். ஓகேயா? சோ எந்தெந்த அயான்ஸ் அதுல இருக்கு? கால்சியம் அண்ட் தென் மெக்னீசியம் அயான்ஸ். சோ இந்த ரெண்டு அயனிகளும் ஹாட் வாட்டர்ல இருக்கக்கூடியது. அதனாலதான் நம்ம அத ஹாட் வாட்டர் அப்படின்னே சொல்றோம். சோப்பு மீது கடின நீர் எவ்வாறு நமக்கு வினை புரியுது, என்ன செய்யுது அப்படிங்கிறது தான் இந்த ஹாட் வாட்டர்ல நம்ம தெரிஞ்சுக்க கூடியது. அதுல இருக்கக்கூடிய கால்சியமும் அல்லது மெக்னீசியம் அயனிகளும் நம்ம சோப்பு எதுக்காக பயன்படுத்துறோம்? கிளீனிங் பர்பஸுக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம். சோ கிளீனிங் பர்பஸ்னா அது பாத்திரம் தேய்க்கிறதாவும் இருக்கலாம், துவைக்கிறதாவும் இருக்கலாம், நம் உடலை சுத்தப்படுத்துவதாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம். ஒரு சில நேரம் நம்ம குளிக்கும் போது கூட நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா தண்ணி ரொம்ப உப்பு தண்ணியா இருந்தா நமக்கு சால்ட் அப்படிங்கறது நம்ம மேல உடம்புல அப்படியே படிஞ்சுட்டே இருக்கும் இல்லைங்களா? சோ அது போலதான் நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்? வாஷிங்காக பயன்படுத்துறோம், துவைப்பதற்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய கிளாத்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? ரொம்ப சீக்கிரமா அதனுடைய லைஃப் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த கால்சியம் மெக்னீசியம் அயனிகளாகப்பட்டது நமக்கு அந்த ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் அந்த அளவுக்கு நீக்கவும் நீக்காது, ட்ரெஸ்ஸையும் பழசாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். சோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்ப சோப்பிற்கு பதிலாக நாம் தயாரிக்க கூடியது டிடர்ஜென்ட்ஸ். சோ இப்ப நம்ம வாஷிங் மிஷின் எல்லா இடத்துலயும், எல்லா வகையான இடத்துலயும் நம்ம மேக்சிமம் யாருமே இப்ப கையால துவைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்களா? சோ கையிலான நம்ம துவைக்கிறது இல்லைன்னா எதை நம்ம பயன்படுத்துறோம்? வாஷிங் மிஷின் நம்ம யூஸ் பண்றோம். வாஷிங் மிஷின் யூஸ் பண்றோம்னு சொன்னா எந்த தண்ணியா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நமக்கு சரியாயிடும். ஏன்னா நம்ம யூஸ் பண்றது இப்ப எல்லாமே டிடர்ஜென்ட்ஸ், பவுடர் அல்லது லிக்விட். சோ இது எல்லாம் என்ன ஆகும் கேட்டா இதுல அதோட சேர்ந்து நமக்கு இன்னும் ஒரு சில வேறு பொருள்கள் நம்ம ஆட் பண்றோம். சோ டிடர்ஜென்ட்ஸ்ல நமக்கு ஒரு சில அமிலங்களாக என்ன அமிலம் இதுல ஆட் பண்றோம் அப்படின்னு கேட்டா சல்போனிக் அமிலம், சல்போனிக் ஆசிட் அல்லது நமக்கு சல்பூரிக் ஆசிட்ல அல்லது அல்கைல் ஹைட்ரஜன் சல்பேட். சோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி தான் என்ன பண்றோம்? இந்த டிடர்ஜென்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம தயாரிக்கிறோம். சோ என்ன அமிலம் சொன்னோம்? சல்போனிக். சோ சல்போனிக் அமிலம் அண்ட் தென் அதோட ஒரு சில ஹைட்ரஜன், நமக்கு உப்பு. சோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டிடர்ஜென்ட்ஸ் மேக் பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன நீரை நமக்கு நார்மலா கொண்டு வரும்? ஹாட் வாட்டரையும். நமக்கு ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த ஹாட் வாட்டர்லயும் நமக்கு என்ன ஆகும்? எளிதாக நம்முடைய துணிகள் அப்படிங்கிறது ஈஸியா நமக்கு அந்த இடத்துல
கிளென்சிங் பர்பஸ் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். மெயினா நமக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய துணிகள் அப்படிங்கிறது கரெக்டா வாஷ் பண்ணணும் இல்லையா, அதுதானே முக்கியமான ஒரு விஷயம். சோ அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த டிடர்ஜென்ட்ஸ் அப்படிங்கிறது. ஹார்ட் வாட்டர்லயும் சரி, சாஃப்ட் வாட்டர்லயும் நம்ம பயன்படுத்தக்கூடியது டிடர்ஜென்ட்ஸ் அப்படிங்கிறது தான். சோ டிடர்ஜென்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு கேட்டா, இது பெட்ரோலியத்துல இருந்து வரக்கூடிய ஹைட்ரோ கார்பன், சோ அதுல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அதுல இருந்து நம்ம இதை தயாரிக்கலாம். சோ அடுத்தது நம்ம பாக்குறது சோப்பினுடைய தூய்மையாக்கல் வினை அப்படிங்கிறது. அதோட நான் ஒரு சிமுலேஷன் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம், அதுக்கப்புறமா அதனுடைய கான்செப்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ், இதுதான் இப்போ எது ரிலேட்டடான சிமுலேஷன் அப்படின்னு கேட்டா, ஒரு சோப்பு ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய அழுக்க டர்ட்ட எப்படி கிளீன் பண்ணுது, இந்த கொஸ்டினும் நமக்கு இம்பார்ட்டன்டான அடுத்து வரக்கூடியது. மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது கூட ஒரு முக்கியமான கேள்வி இல்ல. சோப்பினுடைய தூய்மையாக்கல் வினை அப்படிங்கிற கேள்வியும் அடிக்கடி நமக்கு வரும். சோப்பின் தூய்மையாக்கல் வினை எவ்வாறு ஒரு சோப்பாகப்பட்டது அந்த ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டர்ட்ட கிளீன் பண்ணுது. சோப் அப்படிங்கிற மாலிகூல்ஸ் எதனால உருவாக்கப்பட்டது, நமக்கு எல்லாமே கெமிக்கல்ஸ் இல்லையா, வேதிப்பொருள்கள் அப்படின்னு சொல்றோம்ல, வேதிப்பொருள்கள்ல இருந்து நமக்கு தயாரிக்க கூடியதுதான் இந்த சோப் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்ப அந்த சோப்பு நமக்கு மெயினா எதற்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, கிளென்சிங் பர்பஸ் தான். அது கிளென்சிங் அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் வாஷிங். அப்போ இதுல இருக்கக்கூடிய டர்ட், இதுதான் இந்த இது எவ்வாறு இதுல கிளீன் பண்ணுது. இதுல என்னென்ன டாட் இருக்கு, ஆக்சுவலா பேசிக்கா பிரவுன் கலர்ல ஒரு டாட் இருக்கு. சோ டர்ட் அண்ட் ஆயில் பார்ட்டிகல்ஸ், நமக்கு பல வகையான அழுக்கு சேரும். நமக்கு அழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்ணுக்கு தெரியறதாவும் இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். எண்ணெய் பிசை, அடுத்தது பெயிண்ட், நிறைய வகையான நமக்கு அழுக்குங்கிறது நம்ம ட்ரெஸ்ல வரும் இல்லையா. ப்ளூ பபிள்ஸ், சோப் மாலிகூல்ஸ், சோப் அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய ப்ளூ பபிள்ஸ். கிரீன் டாட்ஸ் அப்படிங்கிறது டர்ட் கேப்சர்ட் பை சோப் மிஸ்லி. சோ இப்போ கிரீன் கலரா மாறக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ அழுக்கு என்ன பண்ணுது, அந்த சோப்பை கேப்சர் பண்ணக்கூடிய அந்த ஒரு பார்ட். சோப் மாலிகூல்ஸ்ல ரெண்டு பார்ட் இருக்கு. ஒரு பார்ட் எதை விரும்பும் அப்படின்னு கேட்டா வாட்டர், தண்ணி இல்லைங்களா. சோ அது என்ன பண்ணும், சீக்கிரமா தண்ணியோட கரைஞ்சு போயிடும். அனதர் ஒரு பார்ட் அதுல இருக்கக்கூடிய ஆயில் அல்லது டர்ட். அப்ப சோப் அப்படிங்கிறது ரெண்டு பகுதிகளை விரும்பக்கூடிய மாலிகூல்ஸா பிரியும். சோப்புல ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கும். சோப் மாலிகூல் ஹாஸ் டூ பார்ட், ஒன் தட் லவ்ஸ் வாட்டர் and one that loves oil, that is hydrophobic and then hydrophilic அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சுக்குது. so the oil loving parts என்ன பண்ணுது, ஆயிலோட கேப்சர் பண்ணிக்கும். சாதாரணமா இருக்கக்கூடியது மீதியே ட்ரெஸ்ஸ வாஷ் பண்ணி தண்ணியில கரைஞ்சிடும். இப்ப பாருங்க, நான் அப்ளை சோப், இதுல சோப்ப என்ன பண்றோம், அப்ளை பண்றோம். ப்ளூ கலர் பபிள்ஸ் மூவ் ஆகுதா. சோ இன்னும் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்றோம். ஃபுல்லுமே அதுல சோப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், டிடர்ஜென்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, கிரீன் டாட். கிரீன் டாட் எக்ஸ்பிளைன் பண்ணது என்னது, டர்ட் கேப்சர்ட் பை சோப் மிஸ்லீஸ். சோ அழுக்கு பிரவுன் கலரா இருந்த துளிகளாகப்பட்டது கிரீன் கலரா சேஞ்ச் ஆயிடுது. அப்ப சோப்புல இருக்கக்கூடிய அந்த சோப்பை என்ன பண்ணிட்டு இந்த பிரவுன் கலர் எடுத்துடுது. அப்போ கிரீன் கலர் ஆட்டோமேட்டிக்கா கிரீனும் பிரவுனும் சேர்ந்தே நமக்கு என்ன ஆயிடும், கிளீன் பண்ணிடும். ரின்ஸ் எகைன் நம்ம என்ன பண்றோம், ரின்ஸ் பண்றோம். ரின்ஸ் பண்ணும்போது டோட்டலா கிளீன் ஆயிடுது. ஓகேயா. சோ இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு, எதுவுமே இல்ல. சோ பாருங்க, இப்ப ரீசெட் பண்ணும் பொழுது இது ஒரு கிளாத்னே எடுத்துக்கலாம்.
ரோஸ் கலர்ல ஒரு டவல் இருக்கு. இந்த ரெட் கலர் டாட் எல்லாமே அதுல படிந்திருக்கக்கூடிய எண்ணெய் துளி அப்படின்னே நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இதுல நான் டிடர்ஜென்ட் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணும் பொழுது 2 பார்ட் சொன்னோம் இல்லையா? சோ ஒரு பார்ட் என்ன ஆகுது, அந்த அழுக்கோட சேர்ந்துடுது, இன்னொரு பார்ட் தண்ணியில நமக்கு கரையுது. சோ அத நம்ம என்ன பண்றோம், ரின்ஸ் பண்றோம். ஃபுல்லா தண்ணியில அலசும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அழுக்கு முழுவதுமாக நீங்கிடுது. சரிங்களா? பிரவுன் டாட் நமக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு இருந்தது. சோப்பு ப்ளூ கலர்ல அப்ளை பண்றோம். கிரீனா அது என்ன பண்ணிட்டு சேர்ந்து வருது. அப்ப கிரீனும் பிரவுனும் சேர்ந்து தண்ணியோட சேர்ந்து கரைஞ்சிடுது. ஒரு பார்ட் அழுக்க என்ன பண்ணுது, லவ் பண்ணும். அனதர் பார்ட் அப்படிங்கிறது தண்ணிய லவ் பண்ணுது இல்லையா? சோ ஆயில் லவ் பண்ணக்கூடியது என்ன சொல்லியிருக்கோம், ஹைட்ரோ ஃபுல்லும் ஹைட்ரோஃபிலிக்ங்கிறது சாரி வாட்டரை நமக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடியது, ஆயில் அட்ராக்ட் பண்ணக்கூடியது ஹைட்ரோபோபிக். சோ இந்த ரெண்டுமே ப்ராசஸ் நடந்துதான் நம்ம சொல்லக்கூடிய இந்த தூய்மையாக்கல் அப்படின்னு சொல்ற கிளன்சிங் ஆஃப் சோப். இந்த ஒரு கேள்விதான் நமக்கு ரிப்பீட்டடா எல்லா இடத்துலயும் வரக்கூடியது. சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு இப்போ கரெக்டா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதேதான் நமக்கு சோப்பு எவ்வாறு நமக்கு செயல்படுகிறது அப்படிங்கிற ப்ராசஸ் பாருங்க. இந்த பிக்சர்லயே ஹைட்ரோபோபிக் அண்ட் தென் ஆக்வஸ். இப்போ 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து ஹைட்ரோஃபிலிக் ஹெட் பார்ட், அண்ட் தென் இதுல இருந்து வரக்கூடிய டெயில் பார்ட் அப்படிங்கிறது என்னது, ஹைட்ரோபோபிக். அப்ப ஒண்ணு ஆயில லவ் பண்ணுது, இன்னொன்னு அதுல இருக்கக்கூடிய டர்ட்டை லவ் பண்ணுது. அப்ப ரெண்டுமே என்ன பண்ணும், சைமல்டேனியஸா அந்த இடத்துல ஒர்க் பண்ணி நமக்கு இதுல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே நமக்கு கிளீன் பண்ணிடும். ஒவ்வொன்றுமே அகைன் நம்ம ரின்ஸ் பண்ணும் பொழுது அந்த டர்ட் அப்படிங்கிறது ஃபுல்லா கிளியர் ஆயிடுது. சோ இதுதான் கிளென்சிங் ஆஃப் சோப் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட். சரிங்களா? புரிஞ்சுதா இந்த பகுதி உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக் வந்துட்டு சோப்ல 2 டைப்ஸ் ஆஃப் சோப் இருக்கு, ஹார்ட் அண்ட் தென் சாஃப்ட் சோப் அப்படிங்கிறது பார்த்தோம். ஹார்ட் சோப் எதுல நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், அண்ட் தென் சாஃப்ட் சோப் எதுல ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் சப்பானிஃபிகேஷன், சோப்பாக்கல் வினை அப்படிங்கிறது என்ன அதை பார்த்தோம். அண்ட் தென் ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறது எப்படி நமக்கு அதுல பயன்படுது, என்ன மாதிரி அழுக்க நீக்குது, அது எந்தெந்த அயனிகள் நமக்கு அதுல வேலை செய்யுது. சோ அதனால நம்ம என்ன பண்றோம், டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணும் பொழுது கால்சியம் மெக்னீசியம் அயான்ஸ் எளிதில் நமக்கு அந்த இடத்துல அழுக்க நீக்கக்கூடிய தன்மையால இருக்கு. அதனாலதான் நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், அதுல இருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ்ல இருந்து நம்ம எதை மேனுஃபேக்சரிங் பண்றோம், டிடர்ஜென்ட்ஸ் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் பண்றோம். சோ எந்த பொருள்ல இருந்து நமக்கு வருது, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? சோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து தான் நம்ம இந்த டிடர்ஜென்ட்ஸ் அப்படிங்கிறத ஃபுல்லும் மேனுஃபேக்சரிங் பண்றோம். சரிங்களா? அண்ட் தென் நம்ம பார்த்தது இந்த தூய்மையாக்கல் வினை, கிளென்சிங் ஆஃப் சோப் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, சோ இதுல உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கா? சோ இந்த டிடர்ஜென்ட்னுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லா தண்ணியிலையும் இதை பயன்படுத்தலாம். அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். பிகாஸ் இதுல அட்வான்டேஜஸ் ஆஃப் டிடர்ஜென்ட்ஸ், இதனுடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஹார்ட் வாட்டர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் சாஃப்ட் வாட்டர் ரெண்டுக்குமே நமக்கு யூஸ் ஆகும். கடின நீர், மென்னீர் ரெண்டுலயுமே நம்ம டிடர்ஜென்ட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், வாஷ் பண்ண முடியும். அதுல உப்பு தண்ணி அல்லது ஆசிட் கலந்த நீர் எல்லாமே என்ன ஆகும், எளிதாக அதுல நமக்கு யூஸ் ஆகும். அதே போல கிளாத்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகாது, ஈஸியா வீணாகாது. கிளாத்ஸ பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம். பொழுது அந்த இடத்துல நமக்கு எல்லா அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் எல்லாமே நமக்கு எளிதாக மூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். சோ நம்ம டிடர்ஜென்ட்ஸ் நம்ம டிடர்ஜென்ட் கொண்டு எல்லா வகையான கிளாத் மெட்டீரியல்ஸ், நம்ம பிளாங்கெட்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே ஈஸியா வாஷ் பண்ணலாம். சோப் அப்படின்னு சொன்னா ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். சோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம ட்ரெஸ்ல இப்போ
ஒர்க் ஷாப்ல எல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னா அதுல ஆயில், பெட்ரோல், டீசல், கிரீஸ் இந்த மாதிரி நிறைய அழுக்கு படிந்த ஒரு கரைகள்லாம் வரும். அதெல்லாமும் நம்ம ஈஸியா கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டிடர்ஜென்ட் அப்படிங்கிறது நமக்கு எளிதாக யூஸ் ஆகும். ஏன்னு கேட்டா இது எப்படி இருக்கு, ஒரு செயின் மாதிரி இருக்கு. ஹைட்ரோ கார்பன் செயின் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நீண்ட ஒரு சங்கிலி போன்ற அமைப்போட இருக்கு இது. நமக்கு சோப் அப்படிங்கிறது ஒரு ஹைட்ரோ கார்பன் செயின். சோ அது தொடர்ந்து என்ன பண்ணுது, நமக்கு வாஷ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஈஸியாக எல்லாமே நமக்கு கிளீன் ஆயிடும் அப்படிங்கிறது தான். சோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறதும் ஒரு சில பாயிண்ட் தான் இருக்கு. அண்ட் தென் வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் சோப் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ், அந்த கொஸ்டினும் நமக்கு முக்கியமானது. சோப்புனா என்ன, அண்ட் தென் டிடர்ஜென்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது. சோ அதை நீங்க புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. அந்த கொஸ்டினும் நமக்கு 2 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ரிமைனிங் டாபிக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். பழனி சார், பழனி சார். சார் கிளாஸ் முடிஞ்சிடுச்சு சார், ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.